வந்து இந்த நகரத்துக்கு போகிறார், சென்னைக்கு வரக்கூடாது கண்டிஷன்ல இருக்கலாம், அது தவறு இல்லைன்னு நான் கருதுகிறேன். ஆனால் ஏன் அவருடைய இதற்கையை வந்து இப்படி பறித்து வச்சிருக்கீங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு வருடம் ஆகுதா ஒரு ஈடிக்கு வந்து ஒரு விசாரணை நடத்த இருக்கிறது? இல்லை என்றால் அவருடைய பிரதரை வந்து இன்னமும் பிடிக்க முடியாத ஒரு அமைப்பு தானா? அது 25 இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்கிறது, அதுக்கப்புறம் அதை தாண்டி இருக்கின்ற எவ்வளவோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கிறது. இவர்களுக்கு யாருக்கும் வந்து செந்தில் பாலாஜியுடைய பிரதரை இன்னும் பிடிக்க முடியல அந்த கேள்வி உண்டாகிறது. அப்போ அவ்வளவுதான நம்மளுடைய என்டையர் ஏஜென்சியுடைய பலம், அதாவது நேஷனல் ஏஜென்சிகளுடைய பலம் என்பது, வீரியம் என்பது, இல்லை என்றால் அவருடைய ரீச் என்பது இவ்வளவுதான கேள்வி நிச்சயமாக வருகிறது. அப்போ இது ஏறத்தாழ வந்து இப்ப ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கின்ற ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு வீட்டுக்கு சென்று அங்க இருக்கின்ற தாயாரை பிடித்துக் கொண்டு வந்து இது போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிற மாதிரி தான், உங்க மகன் வர்ற மட்டும் நீங்க தான் இங்க இருக்கணும் என்று சொல்ல மாதிரி தான். இது ஏறத்தாழ ஒரு தண்டனை மாதிரி தான் நான் பாக்குறேன். செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் வந்து இடி நடந்து கொண்ட விதம், ஃபர்ஸ்ட் அவரை வந்து அந்த ஜூன் 13ஆம் தேதி நினைக்கிறேன் அவரை வந்து வீட்டுல இருந்து தூக்கி சென்ற விதம்,